ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறதுனால உங்களுக்கு முழுமையான பெனிஃபிட் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, திருமண நாள் போன்ற அனைவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களை எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 5 குடையவன் ராசியிலேயே இருக்கிறார். அற்புதமான இந்த கிரக அமைப்பில் காரணமாகவும் ராசியிலேயே செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் நல்ல பாராட்டுதல் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைய பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. எனவே நீங்கள் நினைத்தபடி உங்கள் காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுடைய திறமை மூலமாக நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. ஏன்னா இப்பொழுது உங்களுக்கு வேலை பொருள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்பொழுதுதான் உருவாகும். எனவே நல்ல பாராட்டுகளும் புகழும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். அதிகமான வேலை பொருள் இருந்தால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அது ஒரு வாய்ப்பாக தான் எடுத்துக்கணும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம். புதிதாக சில பொதுவான பதவிகள் வந்து உங்களுக்கு வந்து சேரலாம். புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். அதெல்லாம் நீங்கள் தயங்காமல் ஏற்றுக்கங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ சிறப்பான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் உங்களது காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதிகமான வெற்றியில் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுடைய வருமானம் வழக்கத்தை விட இரட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. சில பேருக்கு 3 மடங்கு கூட உயரும். அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் திறமைகளை நம்பி நீங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க முயற்சித்து பார்க்கலாம். இப்பொழுது ஏதாவது பூமி வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னா இப்பொழுது அது சம்பந்தமான முயற்சிகளை கூட நீங்க மேற்கொள்ளலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக அக்கறையாக எடுத்துக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா அதெல்லாம் நீங்க முன்னுரிமை கொடுத்து சரி பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அக்கறை தேவைங்க உடம்புல. இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நண்பர்கள் மூலமாக நல்ல குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல ஒரு இனிமையான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்பத்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்திலும் இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு. நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாமே இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுனால நீங்க டிராவல் பண்றதை இன்னைக்கு தவிர்க்க வேண்டாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கோபம் காரணமாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பெருசா மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சுகமான ஒரு நாளாக அமையுங்க. நல்ல பண வரவுகளை நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். அதுக்காக பயணங்களை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது உங்களுக்கு லாபம் வருதோ இல்லையா, அது 2ஆம் பட்சம் நல்ல அனுபவம் கிடைக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானதாக அமைங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்வீங்க. அலுவலக பணியாளர்கள், உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் கூட இன்னைக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. மேலும் விட்டு கொடுத்து போறது நல்லது. அலுவலகத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதனால நீங்க சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களது வீட்டிலும் சரி, உங்களது உத்தியோகத்திலும் சரி, உங்க வியாபாரத்திலும் சரி நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க உங்களது டேலண்ட்டை வெளிப்படுத்துறது மற்றும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதா தான் இருக்கும். ஸோ அதை நீங்க கண்டிப்பாக மறக்காம இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தினம் கோபம் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாங்க. இப்பொழுது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்வது உங்களுக்கு நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்புக்குரிய மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில பழைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் காதல் வாழ்க்கையில வரலாங்க. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கெடுதல் பேரை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கெட்ட பேரை சம்பாதிக்க கூடாதுங்க. கொஞ்சம் டீசென்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். எந்த விஷயங்கள் உங்களது காதலை செய்தாலும் அதுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க.
சில பழக்கவழக்கங்கள் உங்களது காதலரின் செயல்பாடுகள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் அதை உடனடியாக அவர்கிட்ட சொல்லி நீங்க அதை கிளியர் பண்ணிக்கணுங்க. ஏன்னா நீங்க உங்க காதலர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதை அவருக்கு புரிய வைத்து அவரை திருத்த வேண்டியது உங்களுடைய வேலை. ஸோ அதன் மூலமாக காதலருக்கு இனிமையாக மாறுங்க. உங்க காதலர் எது சொன்னாலும் அப்படியே செய்யணுங்கிறது அவசியம் கிடையாதுங்கிறதுனால அடிக்கடி காதலில் கெட்ட பேரை சம்பாதிக்காதீங்க. உங்க காதலர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் உங்க செயல்பாடுகள் சிறப்பாக அமைங்க. அதனால உயர் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். உங்க அலுவலகத்துல ஏதாவது பெண்டிங் வேலை வச்சிருந்தீங்க, பழைய வேலைகள் முடிக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய விலை இன்னைக்கு உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதனால பொறுமையாக அந்த விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கங்க. உங்க வேலைகளை சரியாக செய்யாம நீ பாதியில விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது வேலையில கவனத்தை செலுத்தாம அதை சில வேலைகள் விடுபட்டு போயிருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய அந்த சரி பண்ணக்கூடிய அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கொள்ள வேண்டுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு அது மூலமாக சின்ன சின்ன கஷ்டங்கள் சேரலாம். எனவே உங்களது பெண்டிங் ஒர்க் எல்லாம் என்ன இருக்குங்கிறத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் ஓய்வு நேரத்தில் இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். இந்த தினம் திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன விஷயங்கள், அவருக்கு சாதகமான விஷயங்களை நீங்க இன்னைக்கு மறந்துடக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கை துணையுடைய பிறந்த நாள் போன்ற முக்கியமான விஷயங்களை நீங்க மறந்துடாம நீங்க அவர் மேல அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணை உங்க மேல கோவப்படுவாருங்க. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள், நல்ல சம்பள உயர்வுகள் கிடைக்கும், வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், பதவிகள் நிறைந்த நாள், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ப்ரௌன் கலர், இன்னொன்று கிரே கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக அமைகிறது. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக அமைங்க. அதனால புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க. உங்களுக்கு மாறுபட்ட நல்ல புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. வரவுக்கு ஏற்ப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இருந்தாலும் நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு சம்பாத்தியமாக கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த தினம் பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்து கூட இன்னைக்கு ஏற்படுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால டயர்ட்னஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டயர்ட்னஸ் எல்லாம் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாதுங்க. அற்புதமான ஒரு நாள், நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுகமான ஒரு நாள் சொல்லலாம். இன்னைக்கு உங்க கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. இப்பொழுது நல்ல தனலாபம் உங்களால் சம்பாதிக்க முடியும். அதுக்காக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்க. டிராவல் பண்ணலாம், பயணங்கள் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கூடும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.